இன்னைக்கு நம்ம இந்தியாவினுடைய எக்கானமிக் ரிஃபார்ம்ஸ் உடைய ஃபாதர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகமே கிடையாது. நரசிம்மராவ் தாங்க. நரசிம்மராவ் மட்டும் அன்னைக்கு அந்த அளவுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் மன்மோகன் சிங்க்கு மட்டும் அந்த அளவுக்கு இண்டிபெண்டன்ஸ் குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு உயர்தரமான பொருளாதாரம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. ஆக்சுவலா இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் தந்தை அப்படிங்கிற பட்டம் டாக்டர் மன்மோகன் சிங் அவருக்கு தான் போய் சேரணும். ஆனா நமக்கு இன்னைக்கு அபிஷியலா எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் தந்தை அப்படின்னா நரசிம்மராவ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்கங்க. உள்ளபடியே இது எனக்கு ஆனந்தத்தை குடுத்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1991ல ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி மட்டும் ஆர்டிகல் 360 யூஸ் பண்ணி ஃபைனான்ஸ் எமர்ஜென்சி மட்டும் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்திருப்போம் அப்படிங்கிறத மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்கங்க. அன்னைக்கு நம்ம ஜெனரேஷன் பசங்கலாம் பொறந்திருக்க மாட்டோம். நம்ம அப்பா, அம்மா இருந்திருப்பாங்க. நம்ம தாத்தா, பாட்டி இருந்திருப்பாங்க. அவங்களுடைய முன்னோர்கள் இருந்திருப்பாங்க. எமர்ஜென்சிய மட்டும் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1963ல டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 71ல டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 75ல டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நேஷனல் எமர்ஜென்சிங்க. எதுக்காக டிக்ளேர் பண்ணாங்கன்னா, அரசியல் சூழ்நிலை காரணமா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இத டிக்ளேர் பண்ணதுனால யாருமே வெளிய வரக்கூடாதுங்க. வீட்ட விட்டு யாருமே வெளிய வரக்கூடாது. 4 பேர் ஒண்ணா சேர்ந்து பேசக்கூடாது. 4 பேர் ஒண்ணா சேர்ந்து உட்கார்ந்து ஒரு டீ கடையில புரணி பேசக்கூடாது. அரசியல பத்தி பேசக்கூடாது. 4 பேர் வெளிய வந்து போராடக்கூடாது. எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. வெளிய வராங்கன்னா வந்து காய் கடையில போயிட்டு காய வாங்கிட்டு போயிட்டு வீட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு மட்டும் தான் இருக்கணுமே தவிர, வெளிய வந்து யாரும் எதுவுமே பேசக்கூடாது. அப்படி யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாரண்டே இல்லாம, காரணமே சொல்லாம போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சு சித்திரவதை செய்வாங்கங்க. என்ன காரணமே சொல்ல மாட்டாய்ங்க. உங்க மேல தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் சரி, உங்க மேல கோவம் இருந்தாலும் சரி, காரணமே இல்லாம உங்கள கொண்டு போய் ஜெயில்ல வச்சு அடிச்சு பிரிச்சு எடுத்துருவாய்ங்கங்க. அந்த எமர்ஜென்சி முடியிற வரைக்கும். இது 1963லயும், 71லயும், 75லயும் நடந்தது. இதே மாரியான விஷயம் 1991லயும் நடந்திருக்குங்க. என்ன நடந்திருக்கும் அப்டின்னா, நரசிம்மராவ், டாக்டர் மன்மோகன் சிங் மட்டும் அன்னைக்கு இல்லன்னா, ஒருவேள ஆர்டிகல் 360 யூஸ் பண்ணி ஃபைனான்சியல் எமர்ஜென்சி மட்டும் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இவங்க எல்லாரும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாயிருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கும். மிகப்பெரிய அரசியல் குழப்பங்களுக்கு நடுவுல நெறைய பேர் அரெஸ்ட் ஆகி, காரணமே இல்லாம தண்டிக்கப்பட்டிருப்பாங்கங்க. அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கொண்டு போய் கோர்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு எமர்ஜென்சி காலம் முடியிற வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் வச்சு அடிச்சு பிரிச்சு எடுத்துருவாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா நமக்கு அந்த காலகட்டத்தில இருந்திருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய சரி பண்ணி, அதுக்கப்புறம் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து, நம்மளுடைய எக்கானமி இன்னைக்கு 2025ல இந்த அளவுக்கு உச்சத்தில இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் டாக்டர் மன்மோகன் சிங் தாங்க.